புதுச்சேரி சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9/4/2026 அன்று நடைபெறவுள்ளது. இதற்காக நடைமுறைக்கு வந்துள்ள தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை கண்காணிப்பதற்கும் மேற்பார்வையிடுவதற்கும் ஆணையம் பார்வையாளர்களை நியமித்து உள்ளது. அதன்படி சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள பொது மற்றும் செலவின பார்வையாளர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினர். அப்போது மாவட்ட தேர்தல் அதிகாரியான குலோத்துங்கன் அவர்கள் புதுச்சேரி, மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை, அவற்றுள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளவைகளின் விவரங்கள் மற்றும் வாக்காளர்கள், தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் மற்றும் காவலர்களின் எண்ணிக்கை, மேலும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளின் விவரம், அமலில் உள்ள தேர்தல் நடத்தை விதிமுறை மீறல்களை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள குழுக்கள், அவைகளின் செயல்பாடுகள் மற்றும் அக்குழுக்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்களுக்கு விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு கலைவாணன் அவர்கள் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள விரிவான ஏற்பாடுகள் குறித்து விளக்கி கூறினார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை பொது தேர்தலுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்த தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் நடைமுறைகளை மேலும் திறம்பட கையாள்வதற்கான தங்களது ஆலோசனைகளையும் வழங்கினர். புதுச்சேரி செய்திகளுக்காக எஸ். அச்சுதன்.